Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. திடீரென்று விளக்குகள் அணைந்து விட்டன. இவ்வாறாக திடீரென்று அல்லது எதிர்பாராத விதமாக என்பதை நாங்கள் ஆங்கிலத்தில் பல்வேறு வழிகளில் சொல்ல முடியும். இன்று நாம் பார்க்க போவது all of a sudden எனும் adverbial phrase. all of a sudden. எல்லோரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. all of a sudden. இந்த phrase சற்று எமோஷன்ஸை உள்ளடக்கியதாக ஒலிக்கும். all of a sudden the lights went out. all of a sudden the lights went out. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. all of a sudden the lights went out. அவன் திடீரென்று கத்த ஆரம்பித்தான். he started shouting all of a sudden. he started shouting all of a sudden. எல்லாரும் வாய்விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாப்போமா? he started shouting all of a sudden. திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. all of a sudden it began to rain. all of a sudden it began to rain. இங்கும் நீங்க it started to rain அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பில்லை. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. well done. all of a sudden it began to rain. அவள் திடீரென்று அறையை விட்டு வெளியேறினாள். she left the room all of a sudden. she left the room all of a sudden. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. she left the room all of a sudden. திடீரென்று என் கைபேசி வேலை செய்யவில்லை. Please comment your answer. Superb. திடீரென்று பாரிய சத்தம் கேட்டது. Comment it now. well done. திடீரென்று அவன் அமைதியாகிவிட்டான். comment it now. marvelous. you got it. அவள் எல்லாமே தெரியும் மாதிரி பேசுறா. இவ்வாறாக மாதிரி அல்ல போல என்பதை நம் ஆங்கிலத்தில் சாதாரணமாக லைக் அப்படின்னு தெரிவிக்கலாம், தப்பில்லை. இன்று நாம் இதற்கு பதிலாக as if என்பதை பயன்படுத்த போன்றோம். வேறங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் எல்லாமே தெரியும் மாதிரி பேசுறா. she talks as if she knew everything. she talks as if she knew everything. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. she talks as if she knew everything. அவள் பணத்தை அச்சிடலாம் போல செலவு பண்றா, அதாவது கண்மூடித்தனமே செலவு பண்றா. she spends money as if she could print it. she spends money as if she could print it. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா இருக்கும் சொல்லி பாருங்க. wonderful. she spends money as if she could print it. அவள் எல்லாவற்றையும் இழந்து விட்டதை போல அழுதாள். she cried as if she had lost everything. இங்கே had பயன்படுத்தியுள்ளோம் past perfect tense. very good. அழுதாள் என்பது கடந்த காலம். அப்ப அவளுக்கான உணர்வு அழுவதற்கு முன்னதாக தோன்றி இருக்க வேண்டும். அதனை காட்டுவதற்காகத்தான் past perfect tense பயன்படுத்தியுள்ளோம். she cried as if she had lost everything. எதுவும் நடக்காதது போல நீ நடந்துக்கிறாய். எதுவுமே நடக்காதது போல நடந்து கொள்றாய். comment your answer.
Superb. அவன் கோடீஸ்வரன் மாதிரி பணம் செலவு பண்ணுகிறான். Comment it now. Very good. யாரோ கதவை தட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒலிக்குது. யாரோ இப்ப தட்டி கொண்டிருக்கிற மாதிரி ஒலிக்குது. Comment your answer. Wonderful, you got it. நீ களைப்பா இருக்கிறியா அப்படின்னா கொஞ்சம் ஓய்வெடு. இவ்வாறாக அப்படி என்றால் அந்த நிலையில் இதை நாங்க ஆங்கிலத்துல in that case எப்படி சொல்ல வேண்டும்? Well done. In that case, are you tired? நீ களைப்பா இருக்கிறியா? Are you tired? In that case, take some rest. அப்படி என்றால் கொஞ்சம் ஓய்வெடு. Are you tired? In that case, take some rest. Are you tired? In that case, take some rest. வெளியில் மழை பெய்துட்டு இருக்குது அப்படின்னா வீட்டிலேயே இருப்போம். வெளியிட்டு பாக்குறீங்க வெளியில மழை பெய்துட்டு இருக்கு, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா வீட்டிலேயே இருப்போம். It's raining outside. It's raining outside. In that case, let's stay home. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Splendid. It's raining outside. In that case, let's stay home. ஏற்கனவே தாமதமாகி விட்டது அப்படி என்றா நாம் இப்போ கிளம்பணும். ஏற்கனவே லேட்டா போச்சு, அப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்பவே கிளம்பணும். It's already late. In that case, we should leave now. It's already late. In that case, we should leave now. It's already late. In that case, we should leave now. உனக்கு காய்ச்சலா இருக்கு அப்படின்னா பள்ளிக்கு போகாத. Comment your answer. Wonderful. அவனுக்கு அனுபவம் இல்லாம இருக்கு அப்படின்னா நாம அவனுக்கு பயிற்சி கொடுக்கணும். Comment it now. Great, you got it. இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியது என்ன? All of a sudden என்பதையோ, as if என்பதையோ, in that case என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.